सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी நாராயணி நமோஸ்துதே. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 4வது அத்தியாயம் பார்க்க போறோம். தேவி ஸ்துதி இந்த அத்தியாயத்தோட டாபிக். முதல்ல இந்த அத்தியாயத்தோட தேவதை அம்பாளை பார்ப்போம். இங்க இந்த சித்திரத்துல எனக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருக்கிற அம்பாள், அந்த அம்பாளுக்கு பேரு ஜெயதுர்கா தேவி. அந்த தேவி தான் இந்த அத்தியாயத்தோட அம்பாள். அந்த அம்பாள் எப்படி இருக்காங்கிறது இந்த தியான ஸ்லோகம் சொல்றது. காலாபிராபாம், கரிய நிறத்துல இருக்கா. கட்டாட்சைர் அரிகுல பயதாம், தன்னுடைய கட்டாட்சத்தினாலேயே எதிரிகளுக்கு பயத்தை கொடுக்கிறவளா இருக்கா. மௌலி பத்தேந்துரே காம், தன்னுடைய தலையில சந்திரனை சூடின்னு இருக்காள். தன்னுடைய கையில என்னென்ன ஆயுதம் வச்சுருக்கா? சங்கம், சக்கரம், கிருபாணம், திரிஷிகம். அப்படி கரைஹி உத்வஹந்தீன் அப்படின்னு சொல்றா. நீங்க அந்த சித்திரத்தை பார்த்தேன்னா தெரியும். சங்கு, சக்கரம், வில்லு, அம்பு இதெல்லாம் வச்சுருக்கா. இல்ல கிருபாணம் திரிஷிகம், கிருபாணம் திரிஷிகம்ங்கிறப்போ கத்தியும் சூலமும் வச்சுருக்கா. சங்கு, சக்கரம், கத்தி, சூலம் இது 4 வச்சுருக்கா. அந்த அம்பாளுக்கு பேர் தான் ஜெயதுர்கா. சிங்க வாகனத்துல இருக்கா. திரிஷிகம் அப்படி கரைஹி உத்வஹந்தீம், உத்வஹந்தீம்னா கரத்தில் தாங்கி இருக்கின்றாள். திரிநேத்ராம், 3 திருக்கண்களோடு இந்த தேவியானவள் விளங்குகிறாள். அப்புறம் என்ன சொல்றா? சிம்ஹஸ்கந்தாதி ரூடாம், சிங்கத்தினுடைய தோல்ல ஏறி உட்கார்ந்து இருக்கா. சிம்ஹஸ்கந்த அதிரூடாம் திரிபுவனம் அகிலம் தேஜசா பூரயந்தி, 3 புவனங்களையும் அகில உலகங்களையும் தன்னுடைய தேஜஸ், தன்னுடைய ஒளியினால நிறைச்சுண்டு இருக்கா. பூரயந்தி தியாயே துர்காம் ஜயாக்கியாம், அந்த ஜயா அப்படிங்கிற பெயரை உடைய துர்கை, ஜெயதுர்கையை அவளை தியானம் பண்றேன். திரிதச பரிவிருத்தாம் சேவித்தாம் சித்திகாமைகி, தேவர்களால் சூழப்பட்டவளாக இருக்காள். சித்திகாமர்கள், யாருக்கெல்லாம் சித்திகள் வேணுமோ அவர்களால சூழப்பட்டவளா இருக்கா. நான் உங்களுக்கு மொபைல்ல அனுப்பிச்சிருக்கேன் ஒரு போட்டோ. அதுதான் ஜெயதுர்கா தேவியோட படம். சிங்கத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கா, தேவர்கள்லாம் சுத்தி இருக்கா அந்த தேவி. இன்னைக்கு அடியன் இங்க பக்கத்துல திருவனந்தபுரத்துல கரிக்ககம் அப்படிங்கிற பேர்ல ஒரு அம்பாள் இருக்கா, சாமுண்டி தேவி. இந்த அம்பாள்கிட்ட நம்ம தேவி மகாத்மியம் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்காகவும் இப்ப பிரார்த்தனை பண்ணிட்டு அங்க கோவில்ல இருந்துதான் இப்ப கிளாஸ் எடுக்கிறேன். அதனால அந்த சாமுண்டி தேவி எல்லாருக்கும் பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு கிளாஸ ஸ்டார்ட் பண்ணுவோம். ரிஷிருவாச்ச, பிரணவத்தை மனசுல சொல்லிக்கோங்க. ரிஷி மேல கதைய சொல்றாரு. சக்ராதய சுரகணா நிகதே திவீர்யே, இது கானடா ராகத்துல சொன்னா அழகா இருக்கும், அதனால அந்த ராகத்துல நடத்துறேன். 4 வரி ஸ்லோகம். சக்ராதய சுரகணா நிஹதேதி வீர்யே தஸ்மின் துராத்மனி சுராரி பலே ச தேவ்யா தாம் துஷ்டுஹு பிரணதி நம்ர சிரோதராம் சாம் வாக்பிஃப் பிரஹர்ஷ புலகோத்கம சாருதேஹாம். எந்த ராகத்துல வேணா நீங்க சொல்லலாம். நம்ம வாராகி அனுகிரகாஷ்டகம் பார்த்த அதே ராகம், அதே மீட்டர் இது. அதுல ஆபேரி ராகத்துல சொன்னோம். சக்ராதய சுரகணா நிஹதேதி வீர்யே தஸ்மின் துராத்மனி சுராரி பலே ச தேவ்யா தாம் துஷ்டுவு பிரணதி நம்ர சிரோதராம் சாம் வாக்பிஃப் பிரஹர்ஷ புலகோத்கம சாருதேஹாம். அந்த ராகத்திலையும் சொல்லணும். ஓகே. சக்ராதய சுரகணா நிஹதே அதிவீர்யே தஸ்மின் துராத்மனி சுராரி பலே ச தேவ்யா தாம் துஷ்டுவு பிரணதி, இஃப் சொல்லணும் இங்க. பிரணதி நம்ர சிரோதராம் சாம் வாக்பிஃப் பிரஹர்ஷ புலகோத்கம சாருதேஹாம். தேவர்கள்லாம் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றா. அதுதான் இங்க சொல்றா. இந்த மகிஷாசுரனை அம்பாள் கொன்ன உடனே தேவர்கள்லாம் அம்பாளை கைய கூப்பி நமஸ்காரம் பண்ணி, தேவேந்திரனும் தேவர்களும் எல்லாரும் கழுத்து தோளெல்லாம் கீழே அப்படி வளைச்சு கைய கூப்பிண்டு புலகாங்கிதத்தோட அந்த தேவியை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்றா. சொற்களால போற்றினார்கள். வாக்பிகி பிரகர்ஷ, வாக்பிகினா சொற்களால், பிரஹர்ஷ புலகோத்கம சாருதேகாக, புலகாங்கிதம் அடைஞ்சுட்டாளாம் தேவர்கள்லாம். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிடலாம். தேவ்யா யயா ததமிதம் ஜகதாத்ம சக்தியாம், தேவ்யா யயா ததமிதம், தத ரெண்டுமே ஒன்னாவது.
மூணாவது ஜகதாத்ம சக்தியா. இந்த ஷ சங்கரஷ. நிசேஷ தேவ கணசக்தி சமூக மூர்த்தியா, எல்லா தேவர்களுடைய கூட்டத்தின் சக்தி, ஒரே சக்தியா ஒருங்கிணைந்துதானே இருக்காத சொல்றான். தாமம்பிகாம் அகில தேவ மகர்ஷி பூஜ்யாம். இங்க தாமம்பிகாம் அகில தேவ இப்படி பிரிச்சுக்கோங்க, அப்பதான் சொல்றதுக்கு வசதியா இருக்கும். தாம் அம்பிகாம் அகில தேவ மகர்ஷி பூஜ்யாம் பக்தியான தாஸ்ம விததாத்து சுபானி சானஹா. இதுல இருந்து தேவர்கள் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறது. இந்த தேவி தேவ்யா யயா ததமிதம் ஜகதாத்ம சக்தியா நிசேஷ தேவகண சக்தி சமூக மூர்த்தியா தாம் அம்பிகாம் அகில தேவ மகர்ஷி பூஜ்யாம் பக்தியா நதாஸ்ம விததாத்து. விததாத்து தி த தாத்து. இது 4 வரி ஸ்லோகங்கிறதுனால கொஞ்சம் மெதுவா சொல்றேன். சுபானி சானஹா, அந்த தேவி எங்களுக்கு சுபத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. எந்த தேவி தன்னோட சக்தியினால ஜெகதாத்ம சக்தியா ததமிதம் தேவ்யா யயா ஜெகதாத்ம சக்தி, ஜெகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஆத்ம சக்தியா எவள் ஒருத்தர் வியாபிச்சிருக்காளும், எல்லா தேவர்களோட சமூகமும் சேர்ந்து ஒரே வடிவெடுத்தவளா இருக்கிறவளும், தேவர்களால் மகர்ஷிகளாலும் பூஜிக்கப்படுபவளுமான அவளை நாங்கள் நதாஹாஸ்ம வழிபட்டவர்களாக இருக்கோம். அந்த தேவி எங்களுக்கு மங்களங்களை செய்யட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றான். யஸ்யா பிரபாவம் அதுலம். பிரிச்சுக்கோங்க இங்க. யஸ்யா பிரபாவம் அதுலம் பகவான் அனந்தஹ. அனந்தஹான்னு போட்டுக்கோங்க. இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். தேவி மகாத்மியம் முழுக்க பாராயணம் பண்ண சமயம் கிடைக்காதவா கூட இந்த ஒரு சாப்டராவது பாராயணம் பண்ணலாம். யஸ்யா பிரபாவம் இஃப் உபத்மானியம் அதுலம் பகவான் அனந்தஹ பிரம்மாஹரஸ்ட நஹி வக்தும் அலம் பலம் ச. நஹி வக்தும் அலம், நஹி வக்தும் அலம்னு படிக்க வேண்டாம், நஹி வக்தும் அலம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுட்டு படிங்க. நஹி வக்தும் அலம் அப்படின்னு இருக்கு, அதை சேர்த்து படிக்கும் போது நஹி வக்தும் அலம் பலம் ச. சா சண்டிகாகில ஜகத் பரிபாலனாய நாசாய சாசுபயஸ்ய மதிம் கரோது. எல்லாமே 4வது, இதுவும் 4, இதுவும் 4. நாசாய சாசுப பயஸ்ய மதிம் கரோது. ஓகே, யாருடைய பிரபாவத்தை பகவானான அனந்தன், அனந்தன்னா மகாவிஷ்ணுவை சொல்றாங்க, அப்புறம் பிரம்மதேவன், அப்புறம் ஹரஹ சிவன், இவா 3 பேரும் சேர்ந்தா கூட யாருடைய மகிமைய, பிரபாவம்னா மகிமை மகாத்மியம், அதை சொல்லி முடிக்க முடியாதும், மகிமையும் சொல்லி முடிக்க முடியாது, பலத்தையும் சொல்லி முடிக்க முடியாது. அப்பேற்பட்ட சண்டிகா, அந்த சண்டிகாவானவள் இங்க பின்னாடி இந்த காட்சியை நீங்க பாக்குறேன். அம்பாள் மகிஷாசுரனை கொன்னுட்டு நிக்கிறா. அந்த தேவிய சுத்தி தேவர்கள் எல்லாரும், பிரம்மா விஷ்ணு உள்பட யார்கிட்ட இருந்தெல்லாம் அம்பாள் வந்தாலும் அந்த தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களுடைய காரியத்தை முடித்து கொடுத்த அந்த பராசக்திய எல்லாரும் கை கூப்பி கழுத்தை குனிஞ்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ற காட்சியை தான் இங்க சொல்றாங்க. அந்த சண்டிகா ஜெகத் பரிபாலனாய, உலகத்தை காப்பாத்துறதுக்கும், அதுக்கப்புறம் நாசாய சாசுப பயசிய, அசுபம், அசுபம்னா தீமைகள், பயங்கள், இது எல்லாத்தையும் நாசம் பண்றதுக்கும் மனசு வைக்கட்டும், மதிம் கரோத்து, அதுல அம்பாள் மனமுடையவளாய் இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. யா ஸ்ரீ ஸ்வயம், யா ஸ்ரீ ஸ்வயம், இந்த ஸ்ரீக்கு அப்புறம் இருக்கிற விசர்க்கம் இஸ்ஸாக சொல்ல வேண்டும். யா ஸ்ரீ ஸ்வயம் சுக்ருதினாம் பவனேஷ்வலக்ஷ்மீஹி. பவனேஷு, பவனேஷு பிளஸ் அலக்ஷ்மீஹி, பவனேஷ்வலக்ஷ்மீஹி. பாபாத்மனாம் கிருததியாம் ஹிருதயேஷு புத்திஹி. கிருத தியாம் 4வது தி. ஸ்ரத்தா சதாம் குலஜன பிரபவஸ்ய லஜ்ஜா. ஸ்ரத்தா சதாம் குலஜன பிரபவஸ்ய லஜ்ஜா
தாம் துவாம் நதாஸ்ம பரிபாலய தேவி விஸ்வம். இது ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். யார் ஒருத்தி நல்லவர்களுடைய வீட்டில மகாலட்சுமியாக விளங்குறாளோ, பாப்பங்கள் செய்தவர்களுடைய வீட்டில அலக்ஷ்மியாக, அலக்ஷ்மி என்றால் மியூட் பண்ணிக்கோங்க, பாப்பங்கள் பண்றவாளுடைய வீட்டில அலக்ஷ்மியாக யார் ஒருவர் இருக்காளோ கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. ஓகே, பாப்பிகளுடைய வீட்டுல அலக்ஷ்மி அப்படின்னா லக்ஷ்மிக்கு ஆப்போசிட், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தேவிக்கு தான் அலக்ஷ்மின்னு பேரு. அவள் இருந்தா தாரித்யம் வரும். அப்படி யார் ஒருத்தி துஷ்டர்களுடைய வீட்டுல, பாப்பிகளுடைய வீட்டுல அலக்ஷ்மியாக இருக்காளோ அவளும் இந்த பராசக்தி தான். பாபாத்மனாம் கிருததியாம் ஹிருதயேஷு புத்திஹி. கிருததியாம் ஹிருதயேஷு புத்திஹி. மனசுல ஒரு திருந்திய மதி, அதாவது நல்ல தெளிவான புத்தியோட இருக்கிறவா. தி அப்படின்னா நல்லறிவு உடையவாளோட ஹிருதயத்துல புத்தியா இருக்கக்கூடியவள், அறிவாக விளங்கக்கூடியவள். ஸ்ரத்தா சதாம் குலஜன பிரபவசிய லஜ்ஜா. அப்புறம் சதாம் ஸ்ரத்தா, நல்லவர்களுக்கு ஸ்ரத்தை. ஸ்ரத்தைனா என்ன? நம்பிக்கை. நம்ம அம்பாளை பத்தி படிக்கிறோம், தேவி மகாத்மியம் படிக்கிறோம் அப்படின்னா ஸ்ரத்தை இல்லாம படிக்க கூடாது. ஸ்ரத்தைங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே ஸ்ரத்த இருந்தாதான் அம்பாள் நமக்கு கிடைப்பா. அந்த ஸ்ரத்தையாக இருக்கா. எங்க? சதாம். சதாம் ஸ்ரத்தா, நல்லவர்களிடத்திலே ஸ்ரத்தையாக இருக்காள். குலஜன பிரபவசிய லஜ்ஜா, நற்குலத்திலே தோன்றியவர்களிடம் லஜ்ஜையாக இருக்காள். அது என்ன லஜ்ஜானா? லஜ்ஜானா வெட்கம்னு அர்த்தம். அம்பாள் எதுக்கு வெட்கம்ங்கிறது எதுக்கு வேணும்னா, தீமைகள் பண்றதுக்கு ஒரு வெட்கப்படணும். நம்ம ஒரு தப்பான விஷயத்த பண்றதுக்கு வெட்கப்படணும். பொய் பேசணும் அப்படின்னா நமக்கு வெட்கமா இருக்கணும். ஐயோ பொய் பேசக்கூடாது அப்படின்னு வெட்கப்படணும். அதுக்கு அதர்மத்தை பண்றதுக்கு வெட்கப்படணும். அந்த வெட்கமாக இருப்பதும் அம்பாள் தான். தாம் துவாம் நதாஸ்ம பரிபாலய தேவி விஸ்வம். இங்க எத்தனை விஷயம் சொல்றாங்க. ஸ்ரீனா லக்ஷ்மி, நல்லவர்கள் வீட்டுல லக்ஷ்மியா இருக்கா, கெட்டவர்கள் வீட்டுல அலக்ஷ்மியா. இவள் ஸ்ரீதேவி, அலக்ஷ்மிங்கிறது மூதேவி. அப்புறம் பாபாத்மனாம் கிருததியாம் ஹிருதயேஷு புத்திஹி. பாபாத்மனாம்ங்கிறது பாபாத்மனாம் பவனேஷு அலக்ஷ்மிஹி, கிருததியாம் ஹிருதயேஷு புத்தி. யார் ஒருத்தர் நல்ல அறிவோட இருக்காளோ அவளுக்கு அந்த அறிவா இருக்கிறதே அம்பாள் தான். அப்புறம் ஸ்ரீயா இருக்கா, அலக்ஷ்மியா இருக்கா, புத்தியா இருக்கா, ஸ்ரத்தாவா இருக்கா. ஸ்ரத்தா தேவிங்கிறவள் நம்பிக்கையின் வடிவமாக இருக்கக்கூடியவள். நம்பிக்கைங்கிறது அதை விடவும் உயர்ந்தது ஸ்ரத்தை. அது ஸ்ரத்தைனா என்னன்னா ஸ்ரத்தை தான். அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. பகவத் விஷயத்திலையும் வேதத்திலையும் சாஸ்திரத்திலையும் தெய்வத்திலையும் இருக்கிற நம்பிக்கைக்கு பேரு ஸ்ரத்தை. ஸ்ரத்தையா இருக்கா நல்லவர்கள் இடத்துல. அப்புறம் லஜ்ஜையா இருக்கா, வெட்கமா இருக்கா. இப்படி எல்லாமா இருக்கக்கூடிய அந்த தேவியை நாங்க நமஸ்காரம் பண்றோம். இந்த உலகத்தையே காப்பாத்து. இந்த ஸ்லோகத்தை டெய்லி சொல்லலாம் பிரார்த்தனை பண்ணும்போது. யா ஸ்ரீ ஸ்வயம் சுக்ருதினாம் பவனேஸ்வலக்ஷ்மீ பாபாத்மனாம் கிருததியாம் ஹிருதயேஷு புத்திஹி ஸ்ரத்தா சதாம் குலஜன பிரபவஸ்ய லஜ்ஜாம் தாம் துவாம் நதாஸ்ம பரிபாலய தேவி விஸ்வம். உலகத்தையே காப்பாத்து அப்படின்னு சொல்லி கேட்கணும் அந்த அம்பாள்கிட்ட. ஓகே. நற்குல துதித்தோரிடம் வெட்கம் அப்படிங்கிற அந்த வெட்கம் என்ன? தீமை செய்யறதுக்கான வெட்கம். அதுதான். அடுத்தது கிம் வர்ணயாம தவ ரூபம் அச்சிந்தியமேதத்து. உன்னுடைய ரூபம் சிந்தனைக்கு அரியது. கிம் சாதி வீரியம் அசுரக்ஷயகாரி பூரி. கிம் சாதி வீரியம் அசுரக்ஷயகாரி பூரி. அதாவது உங்களுக்கு நன்னா படிக்க வந்துட்டுனா அப்படியே நீங்க படிக்கலாம், தப்பு கிடையாது. கொஞ்சம் படிக்கிறதுக்கு சிரமமா இருக்கிறவாளுக்காக நான் இப்ப பிரிச்சு தரேன். கிம் சாஹவேஷு சரிதானி தவாத்புதானி. கிம் சாஹவேஷு சரிதானி தவாத்புதானி சர்வேஷு தேவ்யசுர தேவ கணாதிகேஷு.
சர்வேஷு தேவ்யசுரதேவ கணாதிகேஷு. இந்த இடத்துல 3 விஷயத்த சொல்றா. அம்பிகையின் ரூபம், அம்பிகையின் வீரியம், அம்பிகையின் சரித்தம். இதை எப்படி வர்ணிக்க முடியும் சொல்லுங்க? அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. உன்னுடைய ரூபத்தை எப்படி நான் வர்ணிக்க முடியும்? அது சிந்தனைக்கு அரியதான ரூபமா இருக்கும்போது அதை எப்படி என்னால வர்ணிக்க முடியும் அப்படின்னு தேவர்கள் கேட்கிறா. உன்னுடைய வீரம் இருக்கே, முழு அசுரர்களையும் ஒரு ஒரு துளி மிச்சம் இல்லாமல் அழித்து முடித்த உன் வீரத்தை எப்படி வர்ணிக்க முடியும்? உன்னுடைய அற்புதமான சரித்திரங்களை நாங்க என்ன சொல்லி வர்ணிப்போம்? சர்வேஷு தேவி அசுர தேவ கணாதிகேஷு. யாராலதான் சொல்லி முடிக்க முடியும்? அதாவது சர்வேஷு அசுர க்ஷயகாரி பூரி கிம் சாஹவேஷு சரித்தானி. உன்னுடைய சரித்திரம், இந்த தேவ அசுர தேவ கணாதிகேஷுன்னு சொல்றது யுத்தத்தை, தேவாசுர யுத்தம் இப்ப நடந்தது இல்லையா, மகிஷாசுர யுத்தம். அதுல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கிற யுத்தம் தான் அது. தேவர்கள்ங்கிறது இங்க அம்பாளுடைய சைன்யம். அந்த சைன்யத்துக்கும் அசுராளுக்கும் நடந்த பெரிய யுத்தம். அந்த யுத்தத்துல உன்னுடைய சரித்திரம், அந்த யுத்தத்துல நீ போராடின அழகையும் உன்னுடைய வெற்றியையும் எப்படி வர்ணிக்க முடியும் அம்மா அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார்கள் தேவர்கள். கேது சமஸ்த ஜகதாம் திரிகுணாபி தோஷைஹி ந ஞாயசே ஹரிஹராதிபிரப்யபாரா. हेतु समस्त जगतां त्रिगुणापि दोषैः न ज्ञायसे हरिहरादिभिः अप्यपारा चेत् हरिहरादिभिरप्यपारा सर्वाश्रया किलमिदं ஜகதம்சபூதம். இம்மு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் தோஷைஹி போட்டுக்கோங்க, விசர்க்கமா போட்டுக்கோங்க, தோஷைஹி. ओके. हेतु समस्त जगतां त्रिगुणापि दोषैः न ज्ञायसे हरिहरादिभिरप्यपारा सर्वाश्रया किलमिदं जगदंशभूतम् अव्याकृता हि परमा பிரகிருதிஸ்துவமாத்யாம். நீதான் இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமானவள், மூ உலகங்களுக்கும். திரிகுணாபி தோஷைஹி ந ஞாயசே ஹரிஹராதிபிகி அப்பியபாரா. சிவன் விஷ்ணு ஆகியவர்களால் கூட உன்னால அவளால கூட உன்னுடைய மகிமைய தெரிஞ்சுக்க முடியாது. அவர்களுக்கும் எட்டாதவள், ஹரிஹரர்களுக்கும் எட்டாதவள் நீ. திரிகுணா, 3 குணங்களின் ஸ்வரூபமா இருக்கிறவள் அம்பாள் தான். திரிகுணா மாயா தேவி தானே, மகா மாயான்னு தானே பார்த்தோம். 3 குணங்களின் ஸ்வரூபமா இருந்தாலும் தோஷமே இல்லாதவள். ஹரிஹராதிபிகி அப்பியபாரா ந ஞாயசே, அவர்களால கூட தெரிஞ்சுக்க முடியாதவள். சர்வாஸ்ரயா கிலமிதம் ஜெகதம்ச பூதம். இதெல்லாமே உன்கிட்ட இருந்து தோன்றி வந்ததுதான் இந்த உலகமே. அவ்யாக்கிருதாகி பரமா பிரகிருதிஸ்துவம் ஆத்யா. இந்த உலகம் எல்லாம் உன்னோட அம்சத்திலிருந்து தோன்றி வந்தது. மூல பிரகிருதியா, பிரகிருதிஸ்துவம் ஆத்யா அப்படின்னா, ஆத்யா பிரகிருத்தினா மூல பிரகிருதி ஸ்வரூபமா இருக்கிறவள் நீதான். அவ்யாக்கிருதா, வியாக்கிருத்தம்னா மாறுறது, அவ்யாக்கிருத்தம்னா மாறாதது. மாறாத அவ்யாக்கிருதமான மூல பிரகிருதி ஸ்வரூபிணியாய் தேவி இருக்காள். அதுதான் சொல்றான். ஓகே. யஸ்யா சமஸ்த சுரதாம் சமுதீரணேன, யஸ்யா சமஸ்த சுரதாம் சமுதீரணேன திருப்திம் பிரயாதி சகலேஷு மகேஷு தேவி. மகேஷு ரெண்டாவது கே. स्वाहासि वै पितृगणस्य च तृप्तिहेतुः उच्चार्यसे त्वमत एव जनैस्वधा च, उच्चार्यसे त्वमत एव जनैस्वधा च यस्या समस्तसुरता समुदीरणेन तृप्तिं प्रयाति सखलेषु मखेषु देवी स्वाहासि वै पितृगणस्य च तृप्तिहेतुः
உச்சாரிய சே துவமதையே வஜனை ஸ்வதாச்ச. இந்த ஸ்லோகத்துல ஸ்வாஹா ஸ்வதாங்கிற ரெண்டு ரூபங்களா இருக்கிற அம்பாள சொல்றா. யஸ்யாஹ சமஸ்த சுரதா சமுதீரணேன திருப்திம் பிரயாதி சகலேஷு மகேஷு மகேஷு. மகம்னா யாகம். எல்லா யாகத்திலையும் சகலேஷு மகேஷு யஸ்யாஹ உச்சாரணேன சமுதீரணேன. சமுதீரணம்னா உச்சாரணம். சமுதீரணேன சமஸ்த சுரதா திருப்திம் பிரயாதி. எல்லா தேவர்களும் திருப்தி அடைகிறாளோ அந்த ஸ்வாஹா அசி, நீ அந்த ஸ்வாஹா தேவியாக இருக்காய். யாகத்துல ஹவிசு கொடுக்கும் போது ஸ்வாஹான்னு சொல்றோம். அந்த ஸ்வாஹாங்கிறது யாருன்னா அக்னி தேவருடைய மனைவி. அந்த அக்னி தேவருடைய மனைவியின் வடிவமா இருக்கிறது யாருன்னா பரமேஸ்வரி தான், அம்பாள் தான். அதே மாதிரி பித்ரு தேவதையான அரியமாவோட மனைவி ஸ்வதா. அந்த ஸ்வதா தேவிங்கிறவளும் இவா ரெண்டு பேருமே சிஸ்டர்ஸ். ஸ்வாஹா ஸ்வதா இவா ரெண்டு பேரும் தக்ஷனோட குழந்தைகள்னு பாகவதம் சொல்றது. தக்ஷனுக்கு முன்னாடி அப்போ ஸ்வாஹா சொல்லாமையா யாகம் பண்ணினா இல்ல, அதுக்கு முன்னாடியும் அம்பாள் இருந்தா ஸ்வாஹா ஸ்வதா ரூபங்கள்ல. ஆனா அவ ஒரு பெண் உருவை ஏத்துண்டு இப்படி அந்த தேவதைகளை கல்யாணம் பண்ணிட்டா. அக்னியையும் பித்ருக்களையும் கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றோம். பித்ருக்கள் அப்படின்னு பித்ருஷு அப்படின்னு சொல்றான். பித்ருகணம் அது ஒரு கூட்டம். அதோட தலைவன் அரியமா தேவதைய கல்யாணம் பண்ணிக்கிறவள் ஸ்வதா. அந்த ஸ்வாஹா ஸ்வதா அப்படிங்கிற ரெண்டு தேவியும் நீதான். ஸ்வாஹா ஸ்வரூபமாவும் இருக்கா. பித்ருகணங்களுடைய திருப்தி இப்ப ஸ்வாஹான்னு சொல்லி யாகத்துல போட்டாதான் தேவர்கள் திருப்தி அடைவா. அது மாதிரி ஸ்வதான்னு சொல்லி பிண்டம் வச்சாதான் பித்ருக்கள் திருப்தி அடைவா. அது ரெண்டுமாவும் இருக்கிறது நீதான். யா முக்தி ஹேதுர விசிந்திய மகாவிரதாத்வம். எல்லாரும் கரெக்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா. யா முக்தி ஹேதுர விசிந்திய மகாவிரதாத்வம் அபியஸ்யசே. அபியஸ்யசே அபியஸ்யசே சுனியதேந்திரிய தத்வசாரைஹி மோக்ஷார்த்திபிர்முனிபிரஸ்த சமஸ்த தோஷைஹி. தோஷைஹி விசர்மம். வித்யாசி சா பகவதி பரமாஹி தேவி. அவள்தான் முக்திக்கு வித்தாக இருக்கா. அவிச்சிந்திய மகாவிரதாத்வம். நினைத்தற்கரிய விரதம் என்னவோ அந்த விரதமும் அம்பாள் தான். விரதம் ஏகாதசி விரதம், துவாதசி அன்னைக்கு பாரண பண்றா, பிரதோஷ விரதம் இருக்கா, சஷ்டி விரதம் இருக்கா, பஞ்சமி அன்னைக்கு வாராகிக்கு விரதம் இருக்கா, சப்தமி அன்னைக்கு சூரியனுக்கு விரதம் இருக்கா, சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு விரதம் இருக்கா. எல்லா விரதமும் யாருன்னா அம்பாள் தான். இது எல்லாம் நம்மளால பண்ண முடியற விரதம். முடியாத சில விரதங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கா, ரொம்ப கஷ்டமான விரதங்கள். அந்த விரதமாவும் அம்பாள் தான். முக்திக்கு ஹேதுவா இருக்கா, மகாவிரதமாக இருக்காள். அபியஸ்யசே சுனியதேந்திரிய தத்துவசாரைஹி. பரவித்யாக இருக்காள். இந்திரியங்களை அடக்கி தத்துவ சார ஸ்வரூபிணியாக இருக்காள். மோக்ஷார்த்திபிர் முனிபிரஸ்த சமஸ்த தோஷைஹி வித்யாசி சா பகவதி பரமாஹி தேவி. பராவித்யான்னு சொல்லும்படியான வேதாந்தம், அந்த வேதாந்த ஸ்வரூபிணியா இருக்கா. ஏன்னா அதுதான் சுனியதேந்திரிய தத்துவசாரைஹி மோக்ஷார்த்திபிகி முனிபிகி. இந்திரியங்களை அடக்கி தத்துவத்தையே விசாரம் பண்ணக்கூடிய மோக்ஷார்த்திகள், முமுட்சுக்கள், முனிவர்கள் அந்த தோஷத்தை எல்லாம் விட்டு வித்யா அப்படிங்கிற பரம வித்யான வேதாந்த ஸ்வரூபிணியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்ற. அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய, அவர்களால் அபியாசம் பண்ணப்படுகின்ற வித்யாக நீயே இருக்கின்றாய் அப்படின்னு சொல்றான். ஓகே. சப்தாத்மிகா சுவிமல. இங்க பாருங்க, சப்தாத்மிகா சுவிமல ருக்யஜுஷாம் நிதானம் அப்படி இருக்கு. நிதானம் உத்கீத. கவனிச்சு படிக்கணும் இந்த ஸ்லோகத்தை. சுவிமல
ரிக் அப்படின்னு இருக்கு. இந்த ரு இருக்கு, இந்த ருனா இந்த இந்த வவல், ருங்கிற வவல் இருக்கு. அது அது இப்ப சேர்ந்து சுவிமலர்க் அப்படின்னு ஆகுது, இருக்காருது. சப்தாத்மிகா சுவிமலர்க்யஜுஷாம் நிதானம். சுவிமலர்க்யஜுஷாம், சுவிமலர்க்யஜுஷாம், சுவிமல இர் இக்கு ய ஜூஷாம். மூணாவது இக்கு சொல்லணும். சப்தாத்மிகா சங்கர சொல்லணும், தான் மூணாவது தான் சொல்லணும். शब्दात्मिका सुविमलर्ग्यजुषां निधानम् उद्गीतरम्य पदपाटवतां च साम्नाम्. पाठ ரெண்டாவது ட. उद्गीतरम्य पद पाठवतां च साम्नाम् देवी त्रयीं भगवती भवभावनाय वार्ता च सर्वजगतां பரமார்த்தி ஹந்திரி. தேவி திரையி பகவதி, வேதங்கள் மூணு வேதங்களாவும் நீதான் இருக்க. அந்த வேதங்கள்ல இருக்கக்கூடிய சொற்களாவும் நீதான் இருக்க. ரிக் யஜுஷ் முதலான வேதங்களுடைய அடிப்படையாக நீதான் இருக்க. அப்புறம் உத்கீத ரம்ய பத பாட்டவதாம்ச சாம்னாம், கீதத்தோட ரம்யமான பதங்களோட பாடுதற்கு இனியதாய் இருக்கக்கூடிய சாமவேத ஸ்வரூபணியாவும் நீ இருக்க. திரையினா மூணு வேதங்கள், ரிக் யஜு சாமம், இந்த மூணு வேதங்கள் வேதங்களின் சொரூபமாக அம்பாளே இருக்கா. பொதுவா திரையி அப்படின்னு சொன்னா இந்த மூணு வேதங்களையும் குறிக்கிறது. சதுர்வேதங்கள் தானே அப்படின்னா 4 வேதங்கள் தான். ஆனா இந்த வேதங்கள்ல ரொம்ப முக்கியமானது இந்த மூணும் தான். சோ அந்த மூணு வேதங்களோட ஸ்வரூபமாவும் இந்த அம்பாள் இருக்கா. தேவி திரையி பகவதி பவ பாவனாய வார்த்தாச்ச சர்வ ஜகதாம் பரமார்த்தி ஹந்திரி. அவள் எப்படி இருக்கா? வார்த்தா, வார்த்தையின் வடிவமாக இருக்கா. ஜீவனஸ்வரூபிணியாக இருக்கா. இதுக்கெல்லாம் நிதானம் அப்படின்னா உறைவிடம், அடிப்படை. இந்த வேதங்களுக்கெல்லாம் பேஸ்மெண்டா இருக்கிறதே அம்பாள் தான். வேதங்கள் வசிக்கக்கூடிய உறைவிடமா இருக்கிறதே அம்பாள் தான். உலகத்தை எல்லாம் போஷிக்கிறாள் அம்பாள். பவ பாவனாய, உலகத்தை எல்லாம் நம்மளை எல்லாத்தையும் வாழ வைக்கிறது பராசக்தி தானே. பரதேவதை, வார்த்தாங்கிறதுக்கு இந்த இடத்துல பரதேவதா அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா. வார்த்தாச்ச சர்வ ஜகதாம் பரமார்த்தி ஹந்திரி, உலகத்தினுடைய எல்லாம் ஆர்த்தி, ஆர்த்தினா துன்பம், துன்பத்தையும் போக்குபவள் அப்படின்னு சொல்றா. மேதாசி தேவி விதிதாகில சாஸ்திர சாரா, விதிதாகில சாஸ்திர சுதா ஜலதேன் வரும் இல்லையா, இந்த விதிதாகில. மேதாசி தேவி விதிதாகில சாஸ்திர சாரா. மேபி இதை வச்சிருந்து கூட தோட்டக்காச்சாரியால் பாடி இருந்திருக்கலாம், விதிதாகில சாஸ்திர. மேதாசி தேவி விதிதாகில சாஸ்திர சாரா துர்காசி துர்க பவசாகர நௌரசங்கா. துர்காசி துர்க பவசாகர நௌரசங்கா. யாருக்காவது சந்தேகம் வரலாம், ஒரு இந்த தோட்டக்காச்சாரியால் தான் ஒண்ணுமே படிக்கலையே, எப்படி தேவி மகாத்மியம் தெரியும் இருக்கு அப்படின்னா, ஆச்சாரியாளுடைய ஒரு கட்டாட்சம் போரும் அதுக்கு. ஆச்சாரியாள் சங்கர பகவத் பாதாள் ஒரு கட்டாட்சம் பண்ணின உடனேயே அவர் என்ன பண்ணிட்டார், இந்த தோட்டகா அஷ்டகம் அப்படிங்கக்கூடிய இந்த அஷ்டகத்தை அருளி செய்துட்டார். அதுல வருது ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே எப்படின்னா, விதிதாகில சாஸ்திர விதித்த அகில சாஸ்திர சுதா ஜலதே. இதேதான் விதிதாகில சாஸ்திர, இந்த பதம் தான் தோட்டகாஷ்டகத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வரி, அதுல வரக்கூடியது. அந்த விதித்த அகில சாஸ்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாஸ்திரங்கள் நமக்கெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சாஸ்திரங்கள். விதித்த அகில சாஸ்திர, எல்லா சாஸ்திரங்கள் அதை உணரக்கூடியது. எப்படி உணர்வோம் அந்த சாஸ்திரங்களை? புத்தினாலதான் இந்த சாஸ்திரத்தை எல்லாம் நம்ம படிச்சு கத்துக்க முடியும். அந்த மேதையாக இருக்கு, அதுக்கு பேர் தான் மேதாவிலாசம்னு சொல்றான். இந்த மேதையாக விளங்குபவள் தேவிதான். அப்புறம் துர்காசி துர்க பவசாகர நௌரசங்கா. இந்த பவசாகரத்துக்கு ஒரு ஒரு படகு மாதிரி இருக்கக்கூடிய துர்கை. துர்கம் அப்படின்னா
கோட்டை, பிறவி கடல். துர்கம்னா கோட்டைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இங்க என்ன அர்த்தம்னா பிறவி அப்படிங்கிறது, பிறவி சாகரம், பிறவி பெருங்கடல், பவசாகரம். அத நௌரசங்கா படகு மாதிரி இருக்க. துர்க பவசாகர நௌரசங்கா. துர்கங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல கடத்தற்கரியதுன்னு அர்த்தம். ஒரு கோட்டைக்கு சுத்தி என்ன பண்ணிருப்பான்னா ஜலதுர்கம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது அதுக்கு அந்த கோட்டைய சுத்தி ஜலத்தை நிரப்பி வச்சிருப்பா, அகழின்னு சொல்லுவா. அது மாதிரி நிறைய துர்க்கம் இருக்கு. ஜலதுர்கம், அப்புறம் வேகமா காத்து அடிக்கிற மாதிரி பண்ணிருப்பா. அக்னி வச்சிருப்பா, அக்னி துர்கம். அதுக்கெல்லாம் அந்த ஒரு பொக்கிஷத்தை காப்பாத்தி வைக்கிறதுனா எப்படி காப்பாத்தி வைப்பாளோ அதுக்கு பேரு துர்கம்னு பேரு. அதை தாண்டி போறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் கடத்தற்கரியதுன்னு சொல்றான். துர்காசி துர்க பவசாகர நௌரசங்கா. பற்றின்மை, பற்றின்மைங்கிற ஸ்வரூபமா இருக்கா, வைராகிய ஸ்வரூபிணியா இருக்கா. அசங்கானா வைராகியம். ஸ்ரீ கைட்டபாரி ஹிருதயைக கிருதாதிவாசாம். ஸ்ரீ கைட்டபாரி ஹிருதயைக கிருதாதிவாசா. அதிவாசா நாலாவது தி. அவள்தான் மகாலட்சுமி. ஸ்ரீஹீனா மகாலட்சுமி. அவள் என்ன பண்றா? கைட்டபாரி ஹிருதயைக கிருதாதிவாசா. மகாவிஷ்ணுவினுடைய இதயத்துல வாசம் பண்றா. கௌரி த்வமேவ சசிமௌலி கிருத பிரதிஷ்டா. ஒரு தடவை இந்த ஸ்லோகம் ஃபுல்லா சொல்றேன். மேதாசி தேவி விதிதா அகில சாஸ்திர சாரா துர்காசி துர்க பவசாகர நௌரசங்கா ஸ்ரீ கைட்டபாரி ஹிருதயைக கிருதாதிவாசா கௌரி த்வமேவ சசிமௌலி கிருத பிரதிஷ்டா. மேதானா சரஸ்வதி தேவியை கூட சொல்லலாம். விதித்த அகில சாஸ்திர சாரா, சாஸ்திரங்கள் எல்லாத்தின் மொத்த உருவமா இருக்கிறவள் சரஸ்வதி. நீயே சரஸ்வதி, நீயே துர்கை, நீயே லக்ஷ்மி, நீயே பார்வதி. அதான் இந்த 11வது ஸ்லோகத்தோட சாராம்சம். ஈஷத் சஹாசம் அமலம் பரிபூர்ண சந்திர பிம்பானுகாரி கனகோத்தம காந்தி காந்தம். ஈஷத் சஹாசம் அமலம் பரிபூர்ண சந்திர பிம்பானுகாரி. இங்கதான் நிறுத்தலாம். சந்திரபிம்பானுகாரிங்கிறது ஒரே வார்த்தை, பரிபூர்ண சந்திரபிம்பானுகாரிங்கிறது ஒரே வார்த்தை. ஈஷத் சஹாசம் அமலம் பரிபூர்ண சந்திரபிம்பானுகாரி கனகோத்தம காந்தி காந்தம் அத்யத்புதம் பிரகிருதமாத்தருஷா ததாபி வக்த்ரம் விலோக்ய சஹசா மகிஷாசுரேண. ஈஷத் சஹாசமலம் பரிபூர்ண சந்திரபிம்பானுகாரி கனகோத்தம காந்தி காந்தம் அத்யத்புதம் பிரகிருதமாத்தருஷா ததாபி வக்த்ரம் விலோக்ய சஹசா மகிஷாசுரேண. உன்னுடைய அழகான திருமுகம் அந்த மகிஷாசுரனுக்கு கூட பார்க்கும்படியாக ஆனதே அப்படின்னு இந்த பிரார்த்தனை. நீ எப்பேற்பட்டவள், நீதான் பராசக்தி, உலகத்துக்கே தேவி. ஆனா அந்த பாபிக்கு கூட உன்னுடைய முகத்தை பார்க்க முடிஞ்சதே, மகிஷாசுரனால கூட பார்க்க முடிஞ்சதே. அத்யத்புதம் பிரகிருதம் ஆத்தருஷா. கோபத்தோட ஆனாலும் அந்த மகிஷாசுரனுக்கும் உன் முகத்தை காண்பித்தாயே அப்படின்னு சொல்றான். ரொம்ப அழகா சிரிச்சுண்டு பரிபூர்ண சந்திரபிம்பம் மாதிரி இருக்கு. ஈஷத் சஹாசம் அமலம் பரிபூர்ண சந்திரபிம்பானுகாரி கனகோத்தம காந்தி காந்தம். தங்கம் மாதிரி இருக்கு உன்னுடைய முகம், அத்யத்புதமா இருக்கு. பிரகிருத்தம் ஆத்தருஷா ததாபி வக்திரம் விலோக்கிய சஹசா மகிஷாசுரேன. அந்த மகிஷாசுரனை இப்ப கேக்குறதா? ராதே கிருஷ்ணா. அந்த மகிஷாசுரனால கூட உன்னுடைய திருமுகமானது சஹசா பார்க்க முடிஞ்சதே, வேகமாக அவன் கூட உன்னை பார்த்தானே அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றான். அவன் என்ன பண்ணானா, அத பாக்குறதோட இல்லாம அதை என்ன பண்ணினான், தாக்கினானா அம்பாள. விலோக்கிய அத பார்த்து மகிஷாசுரன் அம்பாள கோபத்தோட தாக்கிறதுக்கு வந்தான் இல்லையா? அத சொல்றா. ஈஷத்து சஹாசம் அமலம்
பரிபூர்ண சந்திர பிம்பானுகாரி கனகோத்தம காந்தி காந்தம் அத்தியுதம் பிரகிருத்தம் ஆக்தருஷா ததாபி வக்திரம் விலோக்கிய சகசா மகிஷாசுரேண. அது சேர்ந்து வருது, அதோட கண்டினியூவேஷன் அடுத்த ஸ்லோகம். திருஷ்டுவா து தேவி குபிதம் பிருகுட்டி கராலம். ஜி கொஞ்சம் சவுண்ட் வேணும், எங்களுக்கு வாய்ஸ் கேட்கல. ஓகே. திருஷ்டுவா து தேவி குபிதம் பிருகுட்டி கராளம். இப்ப கேக்குறதா? திருஷ்டுவா து தேவி குபிதம் பிருகுட்டி கராளம் உத்யத் சசாங்க சதிருஷச்சவியன்ன சத்யஹ பிராணான் முமோச்ச மகிஷஸ்தததீவ சித்ரம் கைஜீவ்யதே ஹி குபிதாந்தக தர்ஷனேன. அப்படி சிரிச்சுண்டு அழகா அம்பாள் போய் அவன் கூட சண்டை போட்டா. ஆனா அவள் ரொம்ப கோபப்பட்டா. மகிஷாசுரன் அம்பாளை யுத்தத்துக்கு வந்த உடனே அவனை பார்த்து, அசுரனை பார்த்து ரொம்ப கோபப்பட்டு பிருகுட்டி கராளம் உத்யத்து சசாங்க சதிர்ஷ சவி என்ன சத்யா. அந்த முகம் என்னாச்சு அப்படின்னா, சிவந்த சந்திரன் உதயத்தப்போ சந்திரன் சிவந்து இருக்கும், ஏன்னா சூரியனோட ரெஃப்ளெக்ஷன் பண்றதுனால. அப்படியே கோபத்தை அப்படி நெரிச்சுண்டு கடுமையான அந்த முகத்தை பார்த்து உடனே என்ன ஆயிட்டான்னா அந்த மகிஷாசுரன் மரித்து போயிட்டான். அவனை கொன்னுட்டான் அம்பாள். பிராணான் முமோச்ச, பிராணனை விட்டுட்டான். மகிஷஸ்தததீவ சித்திரம், அது ஒரு பிராணனை விடலை ஆக்சுவலா. ந சத்யா பிராணான் முமோச்ச. அந்த முகத்தை பார்த்த உடனே அவன் செத்து போயிருந்திருக்கணும். ஆனா அப்ப கூட அவன் சாகலையாம். ஏன் சாகல? அம்பாள் குத்தினதுக்கு அப்புறம் தானே அவன் சாகறான். அதுக்கு முன்னாடி நிறைய வேஷம் போட்டுக்கிறானே. யானை ஆவராம், மகிஷம் ஆவராம், சிங்கம் ஆவராம். பிராணான் ந பிராணான் முமோச்ச எத்து ந சத்யா பிராணான் முமோச்ச மகிஷஸ்தத அதீவ சித்திரம். அது ரொம்ப ஆச்சரியம் தான் அவன் சாகாதது. ஏன்னா ஒரு கோபத்தோட யமனே கண் முன்னாடி நிற்கும் போது யாரால வாழ முடியும்? ஆனாலும் அவன் வாழ்ந்தானே, அது ஆச்சரியம் அப்படின்னு சொல்றான். தேவி பிரசீத பரமா பவதி பவாய சத்யோ விநாசயதி கோபவதி குலானி. விநாசயசி கோபவதி குலானி. தேவி பிரசீத பரமா பவதி பவாய சத்யோ விநாசயசி கோபவதி குலானி. விஜ்ஞாதமேததுனைவ யதஸ்தமேதத். ஏதத்து போட்டுக்கோங்க. விஜ்ஞாதமேதத் ஏதத் அதுனைவ, அதுனா ஏவ. விஜ்ஞாதமேதத் அதுனைவ யதஸ்தமேதத் நீதம் பலம் சுவிபுலம் மகிஷாசுரஸ்ய. தேவி பிரசீத பரமா, அம்மா நீ பிரசன்னமாக வேண்டும். பவதி பவாய சத்யோ விநாசயசி கோபவதி குலானி. நீ மட்டும் கோபமா இருந்தியானா இந்த உலகத்தையே குலானினா பொதுவா அசுரானாம் குலானி அப்படின்னு இங்க வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அசுரர்களுடைய குலம் எல்லாம் நாசம் ஆயிடும் உன்னோட கோபம் ஆனா. அத நாங்க இன்னைக்கு நன்னா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றான். மகிஷாசுரனுடைய சைன்யத்தை நீ விபுலமான பலத்தை நீ அழிச்சப்பவே நாங்கள் உன்னுடைய கோபத்தை பத்தி புரிஞ்சுட்டோம். உன்னை மீறினவா யாருமே கிடையாது. பிரசீத பரமா பவதி பவாய சத்யோ விநாசயசி கோபவதி குலானி. விஜ்ஞாத்தம் ஏதத்து அதுனைவ, அது ரெண்டும் சேர்ந்து விஜ்ஞாத்தமேதத் அதுனைவ யதஸ்தமேதன் நீதம் பலம் சுவிபுலம் மகிஷாசுரஸ்ய. இதுவரைக்கும் எல்லா ஸ்லோகமும் புரிஞ்சுதா? ஒரு தம்ஸ் அப் கொடுக்குறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம், தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. நிறைய கொடுக்குறாங்க சுவாமி, நிறைய போதும், எல்லாத்துக்கும் போதும். ராதே கிருஷ்ணா. ஓகே, அடுத்தது தேசம் மதா ஜனபதேஷு தனானி தேஷாம். ஒரு நிமிஷம்.
ते सम्मता जनपदेषु धनानि तेषाम् तेषां यशांसि न च सीदति धर्मवर्गः धन्यास्त एव निभृतात्मज भृत्यदारा धन्यास्त एव निभृतात्मज भृत्यदारा இங்க பிரிக்க முடியாது. येषां सदाभ्युदयता भवति प्रसन्ना येषां सदाभ्युदयता भवति प्रसन्ना யார்கிட்ட நீ பிரசன்னமாகறையோ, நீ அனுகிரகம் பண்றையோ, அவளுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. ஏ தே சம்மதா ஜனபதேஷு தனானி தேஷாம் தேஷாம் யஷாம்சி யஷா, இந்த சங்கரஷா சொல்லணும். இங்க யஷாம்சி துணைக்கால் இருக்கு, இடம் இல்லாதனால நான் ஷா மட்டும் போட்டிருக்கேன். தேஷாம் சி தேஷாம் யஷாம்சி நச்ச சீததி தர்ம வர்கா धन्यास्त एव निभृतात्मज भृत्यदारा येषां सदाभ्युदयता भवति प्रसन्ना. நீ யார்கிட்ட பிரீத்தி அடையறியோ, ஏஷாம் பவதி பிரசன்னா, தேஷாம் அவர்களிடம், தே சம்மதா ஜனபதேஷு அவர்கள் சமூகத்துல நிறைய சம்மதாக சம்மானம் பண்ணப்படுகிறார்கள். அவெல்லாம் நிறைய அவளுக்கு மனுஷாலாம் அவளை போற்றி வழிபடுவா. யாரு அம்பாள்கிட்ட யார்கிட்ட அம்பாள் சந்தோஷம் அடைகிறாளோ அவளை ஜனங்கள்லாம் போற்றுவார்கள், செல்வாக்கோட இருப்பார்கள் அவர்கள். தனானி தேஷாம் அவர்களுக்கு செல்வம் கிடைக்கும். யஷாம்சி தேஷாம் அவளுக்கு புகழ் கிடைக்கும். ந சீததி தர்ம வர்க்கா அவளுடைய தர்மம் குறையவே குறையாது, தர்மம் உயர்ந்துட்டே போகும் அவளுக்கு. தன்யர்கள் அவர்கள்தான். நிபிருதாத்மஜ பிருத்ய தாரா தாரா அவர்கள் நிபிருத்த ஆத்மஜ, நிபிருத்தர்னா வேலைக்காரா, ஆத்மஜனா குழந்தைகள், பிருத்திய அப்படின்னா கூட இருக்கிறவர்கள், நிபிருத்தனா இவாளோட சேர்ந்துன்னு அர்த்தம். வேலைக்காரா இல்ல, பிருத்தியனாதான் அவளுடைய கைங்கரியம் பண்றவா பிருத்தியர்கள். நிபிருத்த அப்படின்னா அவளால் சேர்ந்து, அவளோடு சேர்ந்து, அவெல்லாம் நிறைஞ்சு. நிபிருத்த ஆத்மஜ பிருத்திய தாரா, தாரானா வைஃப். இங்க எல்லாம் ப்ளூரல்ல சொல்றான். யாருக்கெல்லாம் உன்னுடைய அனுகிரகம் கிடைக்கிறதோ அவர்கள் செல்வத்தை பெறுவார்கள், தர்மத்தை பெறுவார்கள், புகழை பெறுவார்கள், மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழ்வார்கள். உதயதா பவதி பிரசன்னா, உதயம் அவளோட வாழ்க்கையே ரொம்ப ஆனந்தமா இருக்கும். தர்மியானி தேவி சகலானி சதைவ கர்மாணி, நீ போட்டுக்கோங்க. அத்தியாதிருதா, இத்து மொதோ இத்து. அத்தியாதிருத பிரதிதினம் சுக்ருதி கரோதி தர்மியானி தேவி சகலானி சதைவ கர்மாணி. அத்தியாதிருத பிரதிதினம், இங்க எஃப் உபத்மானியம் பாக்கு முன்னாடி இருக்கிற விசர்க்கம். அத்தியாதிருத பிரதிதினம் சுக்ருதி கரோதி ஸ்வர்க்கம் பிரயாதி ச ததோ பவதி பிரசாதாத். பிரசாதாத் லோகத்ரயேபி ஃபலதா நானு தேவி தேன. இன்னொரு தடவை சொல்றேன். தர்மியானி தேவி சகலானி சதைவ கர்மாணி அத்யாதிருத பிரதிதினம் சுக்ருதி கரோதி ஸ்வர்க்கம் பிரயாதி ச ததோ பவதி பிரசாதாத் லோகத்ரயேபி ஃபலதா நனு தேவி தேன. அவன் தர்மமான ஒரு வாழ்க்கையை அடைஞ்சதுக்கு அப்புறம் சதைவ கர்மாணி அவன் நல்ல காரியங்களை எல்லாம் தான் பண்ணுவான். அப்புறம் அத்தியாதிருத பிரதிதினம் சுக்ருதி கரோதி, நல்லதையே செய்வான், ஸ்வர்க்கத்தை அடைவான் உன்னுடைய பிரசாதத்தினால. லோகத்ரயங்கள்லையும் நீதான் பலதா. ப ரெண்டாவது ப, மூணாவது த. தேன சகலானி தர்மியாணி கர்மாணி அத்தியாதிருத பிரதிதினம் சுக்ருதி கரோதி, சுக்ருதியாக அவன்
நல்ல காரியங்களை, தர்ம காரியங்களை இடைவிடாம எல்லாத்தையும் பண்ணுவான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஸ்வர்க்கத்தை அடைவான். ஸ்வர்க்கம்னு சொல்றது ஸ்வர்க்கம்னு எடுத்துக்க கூடாது, மோக்ஷம்னு இங்க எடுத்துக்கலாம். அம்பாளுடைய சாயுஜ்யத்தை அடைவான். அடுத்த ஸ்லோகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம், துர்கா சப்த ஸ்லோகில 2வது ஸ்லோகம். துர்கே ஸ்மிருதாக ரசி பீதிம் அசேஷ ஜந்தோஹோ, அசேஷ போட்டுக்கோங்க. துர்கே ஸ்மிருதாக ரசி பீதிம் அசேஷ ஜந்தோஹோ, பி 4வது பி. ஸ்வஸ்தை ஸ்மிருதா 2வது தை. ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி, ததா ரெண்டுமே 3வது. துர்கே ஸ்மிருதாக ரசி பீதிம் அசேஷ ஜந்தோஹோ, ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி, தாரித்ர்ய துக்க பயஹாரிணி காத்வதன்யாம் சர்வோபகார கரணாய சதார்திர சித்தாம். துர்கே, அம்மா துர்கா தேவியே, உன்னை நினைத்தாலே போதும். ஸ்மிருதா ஹரசி, நீ நினைக்கப்பட்டவளாய் என்னத்தை போக்குகிறாய்? பீதியை போக்குகிறாய். அசேஷ ஜந்தோஹோ, எல்லா ஜந்துக்களுடையவும் பயத்தை போக்குகிறாய். பயத்தோடு இருக்கிறவர்கள் அம்பாளை நினைச்சா அவளோட பயம் போயிடும். சரி, நன்னா இருக்கிறவர்கள் அம்பாளை நினைச்சா என்ன ஆகும்? ஸ்வஸ்தைஹி ஸ்மிருதா, நன்னா இருப்பவர்கள் உன்னை நினைத்தால் உயர்ந்த நல்ல புத்தியை கொடுக்கிறாய். அதீவ சுபாம் மதிம் ததாசி, நல்ல சுபமான மத்திய புத்திய கொடுக்குற, நல்ல காரியத்தை பண்றதுக்கு அவனை தூண்டுற. அதுதான் அம்பாள்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது. நல்ல புத்திய கொடு, எனக்கு நல்ல புத்திய கொடு. அதுதான் காயத்ரி மந்திரத்தோட அர்த்தமே. காயத்ரி மந்திரத்துல என்ன பிரார்த்தனை பண்றோம்? பகவானே எனக்கு நல்ல புத்திய கொடு, நல்ல வழியில மட்டும்தான் என் புத்தி சிந்திக்கணும், கெட்ட எண்ணங்கள் எதுவுமே என் மனசுல வரக்கூடாது, நல்லதையே நான் நினைக்கணும், உலகத்துக்கெல்லாம் எது நல்லதோ அதுக்கு நான் முயற்சி பண்ணணும். சில காரியங்கள் நமக்கு மட்டும் நல்லதா இருக்கும், மற்றவாளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும்னா அந்த காரியத்தை நம்ம பண்ணக்கூடாது. அப்படி ஒரு புத்தி எனக்கு வரக்கூடாது, நல்லதை மட்டுமே நினைக்கிற புத்தி எனக்கு கொடு அப்படின்னு தான் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்றோம். தாரித்ரிய துக்க பய ஹாரிணி காஸ்துவதன்யா. அப்ப பயத்தோட இருந்தா அம்பாளை பூஜை பண்ணா அந்த பயம் போயிடுறது. நன்னா இருக்கேன், இப்ப அம்பாளை பூஜை பண்ணா என்ன கிடைக்கும்னா நல்ல புத்தி கிடைக்கும். மேல மேல நன்னா இருக்கிறதுக்கு என்ன தேவை? நல்ல புத்தி தானே தேவை, அதை கொடுப்பா. அப்புறம் என்னத்தை போக்குறா? தாரித்ரியம், ஏழ்மைய போக்குறா. துக்கம், கவலைய போக்குறா. பயம், அச்சத்தை போக்குறா. இதெல்லாத்தையும் போக்கக்கூடியவள் உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? சர்வோபகாரகரனாய, எப்பவும் எல்லாத்துக்கும் உபகாரம் பண்ணணுங்கிற ஒரு ஆசையோடையே இருக்கா அம்பாள். ஆர்திர சித்தா, ஈரமான உள்ளமுடையவளா இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கனிவான உள்ளத்தோட இருக்கா. ஏபிர் ஹதைர் ஜகதுபைதி சுகம் ததைதே குர்வந்து நாம நரகாய சிராய பாபம் சங்கிராம மிருத்யும் அதிகம்ய திவம் பிரயாந்து. அதிகம்ய, தி 4வது தி, க 3வது க. ஏபிர் ஹதைர் ஜகதுபைதி சுகம் ததைதே குர்வந்து நாம நரகாய சிராய பாபம் சங்கிராம மிருத்யும் அதிகம்ய திவம் பிரயாந்து மத்வேதி நூனமஹிதான் வினிஹம்சி தேவி. அம்பாள் எதுக்காக கொடியவர்களை கொல்றா அப்படின்னா, அம்பாள் இவாளையெல்லாம் கொன்னுட்டா அப்படின்னா ஜகதுபைதி சுகம், இவா எல்லாத்தையும் இந்த மகிஷாசுரன் முதலான அரக்கர்களை அம்பாள் கொன்னுட்டா உலகத்துல இருக்கிறவாள்லாம் சுகத்தை அடையறான். அதுக்காக அம்பாள் கொல்றா. குர்வந்து நாம நரகாய சிராய பாபம், அவெல்லாம் எவ்வளவு பாபத்தை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அம்பாள் கூட சங்கிராமம், சண்டை போட்டு மிருத்யும் அதிகம்ய திவம் பிரயாந்து, ஆனா என்கிட்ட சண்டை போட்டு அவெல்லாம் சொர்க்கத்தை அடையட்டும், தேவலோகத்துக்கு போட்டோம் அப்படின்னு அம்பாள் நினைக்கிறா போல. அப்படி நினைச்சுதான் இதி மத்வா, மத்வா இதி, மத்வேதி இல்ல மத்வேதி, சாரி இத்து மத்வேதி, மத்வானா அப்படி நினைச்சுட்டுதான் அம்பாள் நூனம் அஹிதான், அஹிதான் அப்படின்னா ஹிதம் இல்லாதவர்கள், இதமான
ஒரு குணம் இல்லாதவர்கள். யாரு? அசுரர்கள். அகித்தர்கள்னா அசுரர்கள். அவளை அம்பாள் கொல்றான். அம்பாளோட கையினால மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவ நரகத்தை அடைவான், தேவலோகத்தை அடைவார்கள். திவம் பிரயாந்து இதி மத்வா நூனம் அஹிதான் வினிஹம்சி தேவி. அப்ப அரக்கர்களுக்கும் அவள் அவ அரக்கர்களையும் கொன்னுட்டு அவளுக்கும் நல்லதுதான் பண்றான். திருஷ்டுவை வக்கிம் ந பவதி பிரகரோதி பஸ்ம சர்வாசுரான். இப்படிதான் சொல்லணும். பஸ்மக்கு அப்புறம் நிறுத்திக்கலாம். திருஷ்டுவை வக்கிம் ந பவதி பிரகரோதி பஸ்ம சர்வாசுரான் அரிஷுயத் பிரஹினோஷி சஸ்திரம். லோகான் பிரயாந்தோ ரிபவோபி சஸ்திரபூதா இத்தம் மதிர்பவதி தேஷ்வபி தேதி சாத்வி தே அதி சாத்வி. ரிபவோ அபிஹி சஸ்திரபூதாக. அந்த ஹா இங்க கட்டா எடுத்து, அதனால இங்க ஹா போட்டுக்கோங்க. ஏன் கட்டாச்சுன்னா அடுத்து உயிரெழுத்து வர்றதுனால அந்த ஹா லோபமாயிருக்கு. ஆனா நீங்க போட்டுக்கோங்க, ஏன்னா அங்க நம்ம நிறுத்த போறோம். அதனால திருஷ்ட்வைவ கிம் ந பவதி பிரகரோதி பஸ்ம சர்வாசுரான் அரிஷுயத் பிரஹினோஷி சஸ்திரம் லோகான் பிரயாந்து ரிபவோபி சஸ்திரபூதாக இத்தம் மதிர்பவதி தேஷ்வபி தேதி சாத்வி. அம்பாள் அவளை கண்ணுனாலேயே சுட்டு எரிச்சுடலாம். அப்படி எரிக்க போறா. பின்னாடி நம்ம பார்க்க போறோம். ஒரு சொல்லுனால அசுரர்களை கொல்ல போறா. அவ்வளவு சக்தி இருந்தாலும் அம்பாள் ஏன் அடிக்கிறா? ஒவ்வொரு ஆயுதத்தை போட்டுதான் ஒவ்வொருத்தனை கொல்றா. அது ஏன் அப்படி கொன்னான்னா, அம்மா உன்னுடைய ஆயுதத்தினால அவர்கள் அடிக்கப்பட்டு அவர்கள் நல் உலகங்களை, நல்ல நல்ல இடங்களை அடையட்டும், லோகான் பிரயாந்து, நல்ல நல்ல லோகங்களை அடையட்டும் என்று அப்படி நினைச்சுட்டுதான் அம்பாள் என்ன பண்றா? இத்தம் மதிஹி பவதி. இப்படித்தான் உன்னுடைய எண்ணம் இருக்கு. அவா கிட்ட கூட கருணை தான். தே அதிசாத்வி. அம்பாள் என்ன கோபமா? காளியாதான் இருக்கா. ஆனாலும் எல்லாருமே அம்பாளோட குழந்தைகள் தான். அவ நல்லவாரா இருந்தாலும் சரி, கெட்டவாளா இருந்தாலும் சரி, அம்பாளுக்கு குழந்தைகள் தான். எவ்வளவு பெரிய பாப்பியா இருந்தாலும் சரி, அதையும் சொல்றா. நரக்கத்துக்கே போகத்தக்கன பாப்பங்கள் அவன் செய்தாலும் பரவாயில்ல, அவனையும் அம்பாள் மன்னிக்கிறா. அம்பாள் கருணாமூர்த்தி. அம்பாள் ரொம்ப கோபமுடையவள் கிடையாது. ரொம்ப சாத்வி, ரொம்ப கருணையுடையவள். கருணை தெய்வமே கற்பகமேன்னு தானே பாடுறோம். கருணை கடல். அது எவ்வளவு அழகா இந்த ஸ்லோகம் சொல்றது பாருங்க. அதனால வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அதுல எத்தனை தப்பு வேணா நம்ம பண்ணியிருக்கலாம். எப்போ இந்த தேவி மகாத்மியத்தை படிக்கிறோமோ அப்ப நம்ம எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்லை, அம்பாள் நம்மள மன்னிப்பா. நமக்கான தண்டனைங்கிறது இந்த கர்மாவுக்கு உண்டு, இல்லாம கிடையாது. அத அம்பாள் நம்ம அம்பாளோட பக்தி பண்ணினோம் அப்படின்னா அந்த தண்டனை வரும், கஷ்டம் வரும். ஆனா அது நம்மள பெருசா பாதிக்காது. ஏன்னா அம்பாளோட அனுகிரகம் கூட இருக்கிறதுனால. அதுதான் இங்க சொல்ல வர. ஓகே. இத்தம் மதிர் பவதி தேஷ்வபி தேதி சாத்வி. ரொம்ப சாத்வியாக அம்பாள் இருக்கா. खड्ग प्रभा निकर विस्फुरणैस्ततोग्रैः खड्ग प्रभा निकर विस्फुरणैस्ततोग्रैः शूलाग्र कांति निवहेन त्रिशोऽसुराणाम् खड्ग प्रभा निकर विस्फुरणैस्ततोग्रैः. கவனமா சொல்லணும் இந்த வரி. இந்த பூ ரெண்டாவது பூ, ஹோ ரெண்டாவது தா, கா ரெண்டாவது க. இது ரொம்ப அழகான ஒரு வரி பாருங்க. பா நாலாவது பா. இங்க எல்லாம் ரெண்டாவது அக்ஷரங்கள் ஃபுல்லா இருக்கு. மகாபிராணம். खड्ग ग மூணாவது க. खड्ग प्रभानिकर विस्फुरणैस्तथोग्रैः शूलाग्र कांति निवहेन दृशोऽसुराणाम् यन्नागता विलयम् अंशुमदिन्दुकण्ठ खण्ड सॉरी अंशुमद इंदुकण्ड खण्ड खण्डम् यन्नागता विलयम्
அம்சுமதிந்து கண்ட யோக்யானனம் தவ விலோகயதாம் ததேதத். ரொம்ப அழகான விஷயம் இது எல்லாமே. அதாவது அம்பாளுடைய அந்த கட்கம், கத்தியோட ஒளி, அதுக்கப்புறம் சூலத்துல இருந்து வரக்கூடிய ஒளி, இதெல்லாம் பார்த்த உடனே அசுரர்களுடைய கண்ணு குருடா போயிருந்திருக்கணும். ஆனா ஏன் குருடாகலையா? என் நாகதா விலயம் அம்சுமத் இந்து கண்ட யோக்யானனம் தவ விலோகயதாம் ததேதத்து. உன்னுடைய திருமுக மண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த முகம் எப்படி இருக்குன்னா அமிர்தத்தை பொழியக்கூடிய சந்திரனை போல இருக்கு. அதனால அந்த அமிர்தம் பொழிஞ்சுதானோ என்னமோ அவளுக்கு கண்ணு போகலை அப்படின்னு சொல்றான். அம்பாளுடைய முகத்துல இருக்கிற கருணைங்கிற அமிர்தத்தினால அசுராளுடைய கண்ணு போகாம இருந்தது என்று தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்றார்கள். இல்லாட்டா அம்பாளுடைய அந்த காந்தியை பார்த்த உடனே அவ குருடா போயிருக்க வேண்டாமா? அப்பேற்பட்ட காந்தி இல்லையா அம்பாளுடையது? ஆனாலும் அம்பாள் அவள்கிட்ட கருணையோட அவளுடைய கண்ணு போகாதபடிக்கு கிருப பண்ணினாள் என்று இங்க சொல்றா. அடுத்தது ஜி இந்த 20th மீண்டும் சொல்லுங்க ஜி. ஒரு தடவை சொல்றேன். खड्ग प्रभानि कर विस्फुरणैस्तथोग्रैः शूलाग्र कान्ति निवहेन दृशोऽसुराणाम् यन्नागता विलयम् अंशुमदिन् इन्दुकण्ड अंशुमत् इन्दुकण्ठ अंशुमदिन्दुकण्ड மியூட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றேன். यन्नागता विलयम् अंशुमदिन्दुकण्ड யோக்யானனம் தவ விலோகயதாம் ததேதத் ததேதத். மூணாவது. ஓகே, இந்த 20வது ஸ்லோகம். அடுத்தது 21. நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லோகங்கள் தான் இருக்கு. அது நம்ம நாளைக்கு பார்த்து பூர்த்தி பண்ணுவோம். இந்த அத்தியாயத்தை 20 ஸ்லோகம் பார்த்திருக்கோம். 42 ஸ்லோகம் இருக்கு. மற்றதெல்லாம் 2 வரி ஸ்லோகங்கள் தான். இது கொஞ்சம் 4 வரி ஸ்லோகமா இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இன்னைக்கு சொல்லி தந்தேன். 20 ஸ்லோகங்கள் இருக்கட்டும் இன்னைக்கு. இப்போ நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.